ஹபீபி திரைப்படத்தை கொண்டாடுவதன் வகையில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான விஷயம். 50 பேர் 30 பேர்னு இப்போ தேட்டருக்கு ஓடிட்டு இருக்கிற சூழலில் ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் தேட்டர் நிறைஞ்சிருக்கிறது மன மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹபீபி திரைப்படம் வந்து கமர்ஷியல் ஹிட்டு தான். ஏன் திரையரங்கத்தில் ஓடலைன்னு தெரியல. அது போதுமான தேட்டர் பிடிக்கிறதுல எல்லாம் இப்போ நாட்டில் நிறைய அரசியல் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. அந்த மாதிரியான சிக்கல்கள் எங்கேயோ சிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கமர்ஷியல் ஹிட்டு. இது இப்போ ப்ரமோஷன் முதல்ல கிடைச்சிருந்துருக்கணும். படம் தொடக்கத்திலிருந்து ஒரு வினாடி கூட கண் மூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு வினாடி கூட செலவு கிடையாது. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிற போது ஒரு அமெரிக்காவிலிருந்து எடுக்கக்கூடிய நவீன சினிமாக்களில் வர்ற வேகம் என்ன இருக்கோ அது திரைக்கதைக்குள்ள இருக்கு. இந்த திரைக்கதை அமைத்தவருக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த படத்துல வந்து இசையை வந்து அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நாகூர் அனிபாவின் குரலைவே வந்து சேர்ந்த மாதிரியா தேர்ந்தெடுத்திருக்கிறது கலைஞனுடைய ஒரு அற்புதமான படைப்பாக மலர்ந்தது. இந்த படம் பாமரன் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தறியாத வாழ்க்கை. உண்மையில நிறைய இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போகிறோம், நண்பர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. எங்கள் வீட்டுக்கு வர நண்பர் என் வீட்டில் நாய் இருக்கிறதுனால உள்ள வர மாட்டேன்ட்டார். அவர் இஸ்லாமியர், அவர் நாய் முட்டி இருக்கக்கூடாதுங்கிற மரபு காரணமாக வீட்டுக்குள்ளேயே நாய் வச்சிருக்கீங்க, நான் எப்படி வர்றது அப்படிங்கிற சிரமம் இருந்தது. இன்னொரு இஸ்லாமியர் வந்திருந்தார். வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 சகோதரர்கள் போல தோழர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சுமார் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாங்க. 3 மணி நேரமும் கீழே முழங்கால் மடக்கி அமர்ந்து மண்டி போட்டு உட்கார்ந்து தான் பேசினாங்க. சேரில் உட்காரல. நான் சமணங்கால் போட்டு உட்கார்ற பழக்கம் உள்ளவன். அதனால அவங்க அப்படிதான் இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தா எல்லா வீட்டு விருந்தினர் அறையை போல பெருசாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம சாதாரணமாக தான் இருந்துட்டு வந்தோம். நிறைய வீடுகளுக்கு போகல. ஒரு சில இளவுக்கு போகிறதுங்கிற முறையில் கபிரஸ்தான் போயிருக்கோம். அப்போ வந்து மரபு சார்ந்து அவங்க சொன்னாங்கிறதுக்காக நாமளும் துணியை தலையில் கட்டிட்டு தான் போனோம். ஏன்னா முக்கியமான தோழனை போயிட்டான். அதனால் வந்து நம்ம செமந்தே தீரணுங்கிறதுக்காக அந்த மரபுகள் எல்லாம் அவ்வளோதான் தொடர்பு. அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்கனால கல்யாண வீட்டுக்கு போனாலே பெண்கள் பகுதிக்கு போகிறதில்ல. அவங்க தனியாக இருப்பாங்க, நாம தனியாக இருப்போம். விருந்தே சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், ஆனால் கல்யாணத்துக்கு பார்த்துருக்க மாட்டோம். அப்படி தான் எனக்கெல்லாம் பழக்கம். ஏன்னா அது தனித்தனியாக நடக்கும். ரெண்டையும் ஒன்றா உட்கார வச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. கோவில் அப்படி தான் இருந்தது. பெண்ணை முதல்ல பார்க்குறக்கு அனுமதி இல்லைங்கிற மரபெல்லாம் இதில் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கீங்க. ஒரு இஸ்லாமிய மரபார்ந்த வாழ்வை நவீன நகர்ப்புறங்களில் தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த படம் ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிற அளவுக்கு இது மரபை பாதுகாக்கிறது. ஏன்னா நகர்ப்புறம் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. பழமையை, தொன்மையை, அதனுடைய மரபுகளை, பண்பாட்டை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. நான் சமீப காலங்களில் சொல்லும் போது உலகம் ஐரோப்பிய மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஐரோப்பிய மயமாதலினுடைய அம்சங்களாக இங்கத்த பண்பாடும் பாரம்பரியமும் மொழியும் அதன் வளமும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் மீட்டெடுத்து விடுவோம், ஒருபோதும் அழிவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற மனசாட்சி உள்ள அற்புதமான கலைஞராக மீரா கதிரவன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி பேசுறதுன்னா நாம வந்து ஒரு 4 அல்லது 2 நாளே உட்கார்ந்துட்டு இரவு முழுவதும் உட்கார்ந்துட்டு பேசுகிற அளவுக்கு இந்த படத்தில் சிறப்புத்தன்மைகள் இருக்கு. நான் குறிப்பிட்ட நீங்கள் கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பற்றி 1-2 மட்டும் நினைவுபடுத்துகிறேன். கேமராவை கையாண்டிருக்கிறதுல அந்த தறி ஓட்டத்துக்கு ஊடாக பாவு ஊடுருவுறது, பாவு வெட்டுறது, தறியை வெட்டுறது, தறி அந்த கலாச்சாரம் முடிவுக்கு வர்ற போது அந்த குழியை மூடுறதுக்கு முன்னாடி அது ஊடுறது குறுக்க அறுக்கிறத கேமராவை க்ளோஸ்அப்பாக வைக்கிறது. இது மாதிரி காட்சி வழியாக ஏராளமாக இந்த படம் பேசுது. கேமராவை கையாண்டிருக்கிறவங்க அங்கெல்லாம் மொழிய வேண்டியதில்லை. அபுதாகிர் மீறினா 4 டைலாக் பேசியிருப்பார் போல் இருக்கு. அவ்வளோதான் அவருக்கு டைலாக். ஒரு கதாநாயகனுக்கு இவ்வளவு குறைவான வசனங்களை கொடுத்து, கதாநாயகிக்கு குறைவான வசனம், யாருக்கும் மிகை வசனங்கள் எல்லாம் இல்லாமல், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகிற பல பாத்திரங்கள் வந்து தங்கள் வாழ்வை பற்றி பேசுகிற அந்த உணர்ச்சிகரமான தருணங்களை அற்புதமாக படைச்சிருக்கிறீங்க. பயணம் என்ற அர்த்தம், ஏன்னா உண்மையில் ஹபீபின்னு எனக்கு முதல் என்னன்னு தெரியல.
பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டுட்டு இருந்தேன் நான். அபீபின்னு என்னப்பா, அபீபின்னு என்னப்பான்னு கேட்டிருந்தேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அது அரபு மொழி, அது சொல்லாடல், அது பயணம் என்ற அர்த்தத்தை பற்றி சொன்னாங்க. என்ன மைடியரா, அந்த பயணம் சம்பந்தப்பட்ட வார்த்தையா இருக்கு அப்படின்ட்டு அரபு மொழியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பயண கதை தான் இது. பயணத்தின் மீது சலிப்பையும் வெறுப்பையும் விரக்தியையும் உண்டு பண்ணுகிற இந்த வாழ்க்கை முறையை பயணங்களின் வழிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பயணம், ஒரு சேர்ந்திருக்கிற வாழ்க்கைக்கும் பிரிந்து இருக்கிற நபர்களோட வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வேறுபாடுகள், அந்த பேரன்பினுடைய இழப்பு, அந்த கணங்களின் இழப்பு, மனித துயரம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களுடைய உடல் மற்றும் மன அவஸ்தைகள் நாகரிகமாக கண்ணியமாக எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த துயரத்தோடு சேர்ந்து அவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டும் என்ற அளவுக்கு அந்த காட்சிகளை அற்புதமாக படைத்திருக்கார்கள். எங்கேயும் ஒரு துளி முகச்சொலிப்புக்கு வாய்ப்பே இல்லை. அது காதலை சொல்லும் போதும் சரி, அவர்களுடைய இழப்பை சொல்லுகிற போதும் சரி, நாகரிகமான சினிமா எடுக்க முடியும், அது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னா அது கபீபியா மீரா கதிரவன் நிரூபிச்சிருக்கார். அந்த பெண்களினுடைய மன அலைபாய்ச்சலை அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப கேசட் வழியாக வச்சிருக்கிற காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கிற போது அதை அப்படியே காட்சிப்படுத்துறதுல பல நெருக்கடிகள் இருக்கு. அந்த நெருக்கடியெல்லாம் எளிமையாக இவர் மீண்டு எடுத்திருக்கிறாரு. நான் காலத்தை எப்படி கணக்கு போட்டேன்னா அம்பாசிடர் பார்த்தேன், MDB 70 காலகட்டம் 75 காலகட்டத்தில் அந்த வண்டி கடைசியாக ஓடிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிக்கிற போது அவரே கஷ்டப்பட வேண்டாம்னு காலத்தை 94 போட்டார். அந்த 94 23 வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கதாபாத்திரங்களுடைய உடல் மொழி மாற்றத்தை பண்ணாம, ஆனால் உடல் தன்மையை மாத்திருக்காரு. எல்லாருமே வெயிட் போட்டிருக்காங்க. எல்லா அபுதாகிரா நடிச்ச அந்த பையன் இளம் அந்த வாலிபனும் சரி, அந்த அண்ணியா நடித்தவங்களும் சரி, கடைசியா வர்ற நாயகியும் சரி, எல்லாருமே உடற்கூற்றமைப்பவே மாற்றி அமைச்சிருக்கிறார் ஒரு இயக்குனர். அதுக்காக அவங்க தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒன்றும் உடம்பை குறைச்சிட்டு கடைசி காட்சி எடுத்திருக்கணும், அல்லது உடம்பை ஏற்றிட்டு கடைசி காட்சி எடுத்திருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு கலை கலைஞனால் எப்படி நிவர்த்தி அடைகிறது, படைப்பாளன் ஒன்ற கற்பனை ஒன்றான், அந்த கற்பனையை ஒரு நடிகன் எப்படி அதை முழுமைப்படுத்துறான்னா, அபுதாகிர் அந்த உடல் எடை போடலைன்னா பண்ணியிருக்கவே முடியாது. காலம் அவ்வளவு ஓடிடுச்சு. அவங்க அண்ணியோட முகச்சுருக்கங்கள், அந்த பொண்ணு கதாநாயகி கடைசியில் வந்திருக்கிற முகச்சுருக்கங்கள், உடல் வண்ணம், உடல் மெருகேறி இருக்கிறது, தாய்மை அடைஞ்சிருக்கிறது எல்லாம் நம்ம ஒரு சினிமாவில் ஒரு நாம் 2 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் இந்த படத்தை அவர் இப்போ எத்தனை காலம் எடுத்திருப்பார் அப்படின்னுங்கிறத நாம் கணக்கு போடும்போது தான் அந்த படைப்பாளன், இந்த ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க டைரக்டர் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சினிமாவில் பேசிகிட்டே இருக்கு, மேக்கிங் ரிஸ்க்கு. அந்த மேக்கிங் ரிஸ்க்குங்கிறது கொண்டாடப்பட வேண்டியது. அந்த கலைஞர்களையும் சரி, அந்த இயக்குனரையும் சரி கொண்டாடப்படணும். இந்த படத்துல கேமராவை கையாண்டிருக்கிறதுல ஏராளமான உள்மொழி இருக்கு. அந்த பையன் பயணத்துக்கு தயாராகிற போது பேக்ரவுண்ட்ல ட்ரெயின் முழுசா ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கும். லாங்ல ஒரு 2-3 கிலோமீட்டர் கிடத்த இந்த இயக்குனரோட கற்பனை இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி அக்கறையே எல்லாம் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. எந்த நேரத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரியாதெல்லாம் படம் ஓடுது. ஆனா அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல ஒரு முழு ரயில காட்சிப்படுத்துறதுக்கான தூரத்தில் நிறுத்தி வச்சு க்ளோஸ்அப் ஷாட்ல வச்சு அழகா காட்சிப்படுத்தி இருந்தாரு. சாலைகள்ல திரும்புற இடங்களை அவர் கையாண்டிருக்கிற விதம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மன மாற்றங்களுக்கான இருப்பிடமாக அந்த வளைவு நெளிவுகளை எல்லாம் சிறப்பா கவனமா எடுத்து கேமராவை அற்புதமா கையாண்டிருக்காரு. அவனுடைய அந்த கடைசி நிமிடத்துல வாழ்க்கை கரடு முரடாக இருக்கு, பசுமையாக அது இருக்குது, மேடு பள்ளங்களாக இருக்கு, நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கு, அது மனிதனால் நிர்ணயிக்கப்படுறதில்லைன்னு இறைமையை பேசியிருக்காரு. இஸ்லாம் இறையியல் கோட்பாடு இங்கே மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாத்திகர்களுக்கு பிடிக்காம போகலாம், ஆனால் இந்த திரைப்படத்துல காதல் என்கிற தனி மனித உரிமையும் அதனுடைய அவசியத்தையும் பேசுகிற அதே சமயம் தெய்வாம்சமான சூழல்ல தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இன்னும் இயற்கை கைவிடல, இறைமை இங்க உடனே இருந்தது, அதுதான் வழி நடக்குதுங்கிறது தான் இந்த படம் வலியுறுத்தி இருக்குது. மீரா கதிரவன் பிறப்பால் இருந்து என்பது தெரிகிறது இல்லையா? அப்படியே பேர் கதிரவன் வச்சிருக்கீங்க? ஓஹோ, அப்படியா, சரி சரி. தமிழர் ஓகே. அதனால இந்த படத்துல பேசுறதுக்கு நிறைய இருக்கு.
ஒரு 5-6 மணி நேரம் பேச வேண்டிய பேச்சை நம்ம 7 நிமிஷத்துல முடியினாங்க. எனக்கு அது பழக்கமே இல்லாதது. ஆனால் இயக்குனரையும் அந்த படக்குழுவினரையும் அந்த படத்தில் பணியாற்றி இருக்கிற அனைத்து கலைஞர்களையும் கொண்டாட வேண்டும். இந்த தமிழ் சமூகம் நிச்சயமாக அவர்களை கைவிடாது. ஓடிடின்னு ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. அது அனைத்து மக்களையும் இதை கொண்டாட செய்யும் என்ற நம்பிக்கையோடு இதற்கு ஏற்பாடு செய்திருந்த தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் சங்கத்தினரை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கிளஸ்டர் மீடியா கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் ஹரிஹரசுதன் அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம்.